ரொம்ப மகிழ்ச்சியோட இன்னைக்கு டெல்லியில இருந்து திரும்ப இருக்கேன். பாரதிய ஜனதா பார்ட்டி கட்சியில இணைந்து அவர்கள் முன்னாடி இந்த கட்சியில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரதிய ஜனதா பார்ட்டியோடைய மாநில தலைவர் முருகன் அவர்களால் தான் அவர் எடுத்த முயற்சினாலதான் இன்னைக்கு நான் இந்த கட்சியில சேர்ந்திருக்கேன். உங்களுக்கு நன்றி சார். கட்சி வளர்க்கிறதுக்காக ஒரு தலைவர் எல்லார்கிட்டையும் பேசி தன் கட்சிக்குள்ள வாங்க, இந்த கட்சி தான் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும்னு அதை புரிய வச்சு ஒவ்வொருத்தரும் அழைக்கிறாரு. இன்னொரு தலைவர் 6 வருஷமா அந்த கட்சியில இருந்ததுக்கு அப்புறம் வெறும் நடிகையா தான் பார்த்தோம் சொன்னாரு. இருக்கிறவங்களுக்கு மரியாதை கிடையாது, வெளியில போறவங்களுக்கு மரியாதை கிடையாது. ஏன் வெளியில போறாங்கன்னா யோசிக்கிறதுக்கு திறமை கிடையாது. 6 வருஷம் கழிச்சுதான் நான் ஒரு நடிகையா இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. இன்னொன்னு சொன்னாரு, பாஜக போயிருக்காங்க, அந்த மூளை இருக்குன்னா, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மூளை இருக்குன்னா அவருக்கு அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அது வரைக்கும் அவருக்கு நன்றி. மீதிலாம் காங்கிரஸ் சார்பாக என் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் அது எல்லாத்துக்கும் பதில் கட்சி ஆபீஸ் கமலாலயம் போனதுக்கு அப்புறம் தான் என்னால தர முடியும். ஒண்ணு மட்டும்தான் சொல்ல விரும்புறேன். 6 வருடங்களாக அந்த கட்சியில இருந்துட்டு என்னுடைய நேரம், என்னோட உழைப்பு, என்னுடைய கடினமான உழைப்பு தான் சொல்லணும். அது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியிலிருந்து வெளியில வரும்போது சிந்திக்கிற ஒரு மூல வளர்ச்சி இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு கட்சி காங்கிரஸ் இருந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியில வரும்போது நான் குற்றச்சாட்டுகள் வைக்கல. காங்கிரஸ் வந்து வெளியே வரும்போது பெரிய குற்றச்சாட்டுகள் நான் வைக்கல. ஆனா அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னை பத்தி கொஞ்சம் தவறாக பேச்சுகள் இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு கொஞ்சம் பதிலடி கொடுத்துதான் ஆகணும். அது எல்லாத்தையும் கமலாலயம் போனதுக்கு அப்புறம் உங்க எல்லார்கிட்டையும் பேசும்போது உங்களுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். அங்க பேசும்போது பாஜகவோட இணையத்தை மறுத்துட்டே வந்தீங்க. பாஜகவோட இணைய விஷயம் மறுத்துட்டே வந்தீங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அங்க போனதுக்கு அப்புறம் சொல்றேன். சட்டமன்ற தேர்தலுக்கான விஷயங்கள் தமிழகத்துல எப்படி இருக்கும் அங்க வரீங்கல்ல, அங்க பேசிக்கிறேன்.